விவசாயிகளை மிரட்டுறதுக்கு பிரதம மந்திரிக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிகாரம் பண்ண முடியுமா? கிடையவே கிடையாது. பஞ்சாப் விவசாயிகளை கை வச்சாங்க, என்னாச்சு? திருப்பி விவசாய சட்டத்தையே திருப்பி வாங்கினாங்களா இல்லையா? விவசாயிகளுடைய வலு அது பார்க்க சாதாரணமா இருந்தா நம்ம தப்பா இட போட்டக்கூடாது. ஒண்ணு சேர்ந்தாங்க, அதோட உண்மையான வலிமை என்னன்னு தெரியும் விவசாயிகள். அதனால உங்களுடைய வலிமையுடன் நாங்கள் ஒரு சகோதரர்களாக உங்க வீட்டுல ஒரு ஆள நாங்க இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் சரி, அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகளா பாக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு பெண்ணா பாருங்க, உங்க வீட்டுல ஒரு சகோதரியா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கருணை இல்லத்தோட அவங்க பாப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நானும் ஒவ்வொரு மாசமும் இங்க வருவேன். ஏதோ பேசிட்டு போன கிடையாது. இது தேர்தல் காலம் கிடையாது. நாளைக்கு பேசிட்டு போனா நீங்க ஓட்டு போட்டுவீங்கன்னு அதுக்காக தான் நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்தேன். இந்த இடத்துக்கு எப்ப வந்தேன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு அமைச்சரா இங்க வந்திருக்கேன். அதனால மேல்மா மட்டுமல்ல, திருவண்ணாமலை முழுவதும் மட்டுமல்ல,